வகையில் தான் நாம் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வினுடைய முறைகேடுகளுக்கும் மற்றும் நீட் வேண்டாம் என்ற இரு கோரிக்கைகளையும் நாம் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். இந்தியாவில் நீட் போராட்டங்களினால் இந்தியா முழுக்க பல்வேறு இயக்கங்கள் நடத்தப்பட்டது. அது கல்கத்தா மற்றும் பீகார், சண்டிகர் போன்ற இடங்களில், டெல்லியில், ஜந்தர் மந்தில் நடைபெற்ற போராட்டங்களை நாம் பார்த்திருக்கோம். லட்சக்கணக்கான இடதுசாரி மாணவர்களும் மற்ற அமைப்பை சேர்ந்த மாணவர்களும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய தன்னுடைய ஊர்வலத்தின் மூலமாக எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதுவும் பெரும்பாலும் பீகார் போன்ற பகுதிகளில் மற்றும் மத்திய பிரதேச போன்ற பகுதிகளில் தண்ணீரை பீச்சடித்து காவல்துறை மற்றும் போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்திய போதும் தொடர்ந்து மாணவர்கள் அதில் உற்சாகமாக பங்கேற்று நடனமாடியும் தன்னுடைய போராட்டத்தை மீண்டும் வலிமை சேர்க்கும் வகையில் போராடிட்டு இருந்தாங்க. ஜந்தர் மந்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்களை போராட்டத்தை கலைக்கும் வகையில் இந்திய இராணுவத்திலிருந்து துணை இராணுவ படைகளை, சிஆர்பிஎஃப் மற்றும் பிஎஸ்எஃப் போன்ற படைகளை இறக்கியும் லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை இறக்கி போராட்டத்தை கலைப்பதற்காக கண்ணீர் புகைக்குண்டு மற்றும் லத்தியில் ஆணி போன்ற இதை வைத்து மற்றும் பெல்லட் குண்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பல்வேறு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில் திரண்டு போராடி தன்னுடைய முதல் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்காரு. பதவி விலகுந்து மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தின் வழியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தூக்கத்தையே கலைச்சிருச்சுன்னு சொல்லதான் வேணும். அவர் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. நீட் தேர்வில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை நாங்கள் தடுக்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைக்கிறோம், அப்படியே முறைகேடு நடந்துட்டால் நாங்கள் அதுக்கு 10 வருடங்களுக்கு மேலான ஒரு தண்டனை தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த இளைஞர்களினுடைய போராட்டம் இந்த இந்திய அரசாங்கத்தை ஆட்டி வச்சிருக்குன்றதை நாம் இதில் உணர்ந்திருக்கிறோம். இளைஞர்கள் திரண்டா இந்த நாட்டில் எவ்விதமான மாற்றத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் என்பதை இந்த போராட்டம் உணர்த்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் நடிகராக இருந்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடிகராக இருக்கும்போது மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலோ அல்ல பெண்களுக்கான பிரச்சனைகளுக்காகவோ தொடர்ந்து சினிமாவில் குரல் கொடுத்து வந்த விஜய் அவர்கள் தற்போது முதல்வராக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் போராடிய எஸ்எஃப்ஐ மற்றும் டைபி தோழர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காவல்துறையை கொண்டு அராஜகமான முறையில் கைது செய்ததையும் குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு மண்டபத்தில் அடைத்திருந்ததை நாம் பார்த்தோம். அப்போது மீடியா அவருடைய தொழில் வேற, முதல்வர் வேறன்றது இல்லாமல் இரண்டு விதத்திலையும் ஒரே மாதிரியான கருத்தோட்டத்தில் தான் இவர் இருக்காரு அப்படின்னு நாம் சொல்ல வரோம். பிஜேபி துணை இராணுவத்தை கொண்டு மாணவர்களை ஒடுக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையை பயன்படுத்தி போராட்டத்தை ஒடுக்க வேண்டும், மாணவர்கள் தெருவில் போராடவே கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தொடர்ந்து இது பண்ணிட்டு வராரு. 2016 முதல் நீட் தேர்வு வந்தது முதல் கிராமப்புறத்தில் படித்து மேலே வரக்கூடிய மாணவர்கள் பல லட்சம் ரூபாய் கோச்சிங் சென்டருக்கு கட்டி அதில் படித்து அதுலேயும் சீட் கிடைக்காம தொடர்ந்து ஒரு பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அந்த நீட் தேர்வு உருவாக்கியிருக்கு. ஒரு சமத்துவமற்ற ஒரு கல்வி நிலையை தான் நான் தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு வராங்க. இதுலேருந்து நம்ம மீட்டு வர்றதுக்கு தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து சமத்துவ கல்வி கிடைக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி நாம் தொடர்ந்து போராடிட்டு வரோம். தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய திணிக்கணுன்ற ஒரு கொள்கையும் பிஜேபி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்க. அதன் மூலயமா அறிவியலுக்கு புறம்பான ஒரு கல்வியை மாநிலங்களுக்கு திணிச்சு அறிவியல் அற்ற ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை கல்வியை கொண்டு வரணுன்றதை இந்த அரசு பிஜேபி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க. நீட் தேர்வுக்காக தமிழ்நாட்டில் பலகட்ட முயற்சிகள் தடை செய்யறதுக்காகவும் அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக நடந்திருக்கு. அப்போது ஜெயலலிதா இருந்த முதல்வராகணும், அதுக்கப்புறத்து கருணாநிதி போன்ற ஆட்சியாளர்களும் கடைசியாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 7.5 இடஒதுக்கீடு மட்டுமே அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொடரும் அப்படின்ற ஒரு நிலை தான் இருந்துட்டு இருக்கு. நீட் தேர்வு கொண்டு வந்த காலகட்டத்தில் தடை செஞ்சுருந்தாங்க. தமிழ்நாட்டு ஒரு வருடம் இங்கே எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு அது கான்ஸ்டியூஷன் படி ஓகே தான், எல்லாருக்கும் ரிசர்வேஷன் படி கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. சிஎம்சி தான் அந்த வழக்கையும் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிஎம்சி தான் இடஒதுக்கீடுன்றது மதிப்பெண் அடிப்படையிலே தான் கொடுக்கணும், அதனால் தனியார் கல்வி நடத்தக்கூடிய உரிமை பாதிக்குதுன்னு வழக்கு போட்டிருந்தாங்க. அதை இந்த அரசாங்கம் சமத்துவமற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சுட்டாங்க. இந்தியா முழுக்க நீட் தேர்வு அமல்படுத்திட்டாங்க. கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாணவன், சிபிஎஸ்சி படிக்கிற ஒரு மாணவனும் ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவனும் கண்டிப்பாக 2 பேரும் போட்டியிட்டு நீட் தேர்வில் முன்னேறி மருத்துவர் ஆகணுன்ற ஒரு கனவு மிகப்பெரிய எட்டாக்கனியாக தான் இன்றைக்கி கிராமப்புற மாணவர்களுக்கு மாறி போச்சு.
சமத்துவம் அப்படின்றத வந்து அரசியலமைப்பு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வந்தாலும் அதை வந்து இன்னைக்கு சமத்துவம் அப்படின்ற ஒரு கல்வியை வந்து இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியல. 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும்னு சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி அவரால் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்காத ஒரு முடியாத சூழ்நிலையை உருவாயிடுச்சு. தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து எப்படி வார்த்தைகளை வந்து உச்சரிக்கணுன்றது கூட தெரியாமல் வேலையற்ற இளைஞர்கள், கரப்பான் பூச்சி போன்றவர்கள் அப்படின்ற சொன்ன ஒரு நோக்கம்தான் இந்த போராட்டத்தை வந்து இப்போ வரைக்கும் உயிர்ப்போடு வச்சிட்டு இருக்கு. அதன் பிறகு வந்து மாணவர்களை தாக்கியதை வந்து ஒரு பொதுநல வழக்கா வந்து அங்கே தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ பார்க்கறதுக்கு வந்து எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் நம்ம பார்த்துருந்தோம். டெல்லியில் கிட்டத்தட்ட வந்து மெட்ரோ நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்ட போது மதியத்துக்குள்ளே வந்து திறக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து உத்தரவிடுறாரு. ஆனால் வந்து மாணவர்கள் தாக்கப்பட்டதையும் மாணவர்களை வந்து குண்டுக்கட்டா கைது செய்ததையும் புகைக்குண்டு கண்ணீர் புகைக்குண்டு வீசியதையும் அவர் வந்து வீடியோவை பார்க்கறது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மாற்று கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வழக்கே வந்து தாக்கல் செய்யலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது தெரியல. தொடர்ந்து வந்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நீட் தேர்வு முறைகேடுகளையும் அரசாங்கத்துக்கு எதிரான குற்றங்களையும் நாம் கேள்வி கேட்கும்போது பிஜேபி RSS குண்டர்கள் நம்மளை வந்து தேச விரோதிகள், தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நம்ம மீது தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டே வராங்க. நாம் வந்து அதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மாணவர்களின் எதிர்கால நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமத்துவமற்ற நீட் தேர்வை வந்து தடை செய்யணும் அப்படின்ற தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை வந்து நாம் தொடர்ந்து போராடிக்கிட்டே வரோம். அதனால வந்து நீட் தேர்வை வந்து தடை செய்யணும். சமத்துவமற்ற கல்வி நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த நீட் தேர்வை வந்து தடை செஞ்சுட்டு NDAவில் வந்து ஒரு முறையான தேர்வை நடத்த முடியல. நீட் தேர்வு வந்து பல லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது. நீட் தேர்வுடைய வினாத்தாள்கள் நீட் தேர்வு மட்டும் கிடையாது, JEE போன்ற இப்போ சட்டக்கல்லூரிகளுக்கு கூட வந்து நுழைவுத் தேர்வுகளை நாங்கள் கொண்டு வர போகிறோன்ற ஒரு பேச்சையை நாம் பார்த்துட்டு வரோம். அப்போ கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் வந்து கல்வி பெறக்கூடாதுன்ற ஒரு நிலையை இந்த பிஜேபி RSS கூட்டம் வந்து உருவாக்கிட்டு இருக்குன்றதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாணவர்களுடைய கனவை வந்து சிதைக்கிற வகையில் இன்னைக்கு கல்வி வந்து வியாபாரமயமாயிடுச்சு. பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வந்து LKG முதல் வந்து கிட்டத்தட்ட 12th முடிக்கும் போது லட்சக்கணக்கான ரூபாய்க்காக விற்கிறாங்க. அதாவது பணம் இருக்கிறவங்க தான் கல்வியை பயில முடியுன்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க. சோசியலிச நாடுகளில் இலவசமாக கல்வியும் மருத்துவமும் கிடைக்கும் போது இந்தியாவில் மட்டும் வந்து கல்வியையும் மருத்துவத்தையும் விற்பனையாக ஆக்கிட்டாங்க. வியாபார சந்தமாக ஆகிப்போச்சு. வியாபாரம் கல்வியை பல லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் கல்வியை படிக்க முடியுன்ற ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. கிராமப்புற மாணவனால ஒரு நெட் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு ஒரு லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து அதில் கல்வி பயின்று அந்த தேர்வை வெற்றி பெற முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிப்போச்சு. தேர்வு எழுத போகும்போது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தினால வந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் வந்து தமிழ்நாட்டில் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வு அழுத்தத்தால் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலையில் வந்து இந்த பிஜேபி RSS கூட்டங்கள் இல்லைன்றதை நம்ம தெளிவாக முன்னிறுத்திக்கிட்டு வரோம். நாம் தொடர்ந்து போராடிட்டு வர்றது வந்து நம்மளுடைய சமத்துவம் கல்வி வேணுன்றது தான். தேசிய கல்விக் கொள்கையை நாம் வந்து தொடர்ந்து எதுக்குறோன்றதும் நம்மளுக்கு தெரியும். இந்தியா வந்து அதன் மூலயமா திணிச்சு மாநில எதிர்க்கு வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டு வரோம். பிஜேபி RSS கூட்டங்கள் வந்து இந்த மாணவர்கள் வந்து குண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாகேந்திரன் கூட சொல்லியிருக்கார், நயினார் நாகேந்திரன். இங்கே போராடக்கூடிய எந்த இளைஞனும் வந்து மாணவர்களோ இளைஞர்களோ கிடையாது, அவங்க ரவுடிகள் அப்படின்னு சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறான்னு தெரியல. அவர் அதிமுகவில் இருக்கும்போது அவர் நீட்டை வந்து எதிர்த்தார், ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து நீட்டை வந்து ஆதரிக்கிறாரு. அவங்களுடைய காலங்கள் மாற மாற வந்து அவங்களுடைய நிலைகளை மாற்றிக்கிறாங்க. ஆனால் நாம் தொடர்ந்து வந்து மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாம் என்ன சொல்கிறோன்னா, நீட் தேர்வை உடனடியாக தடை செய்யணும், தமிழ்நாட்டுக்கு மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வரணும். அதாவது நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே எப்படி படிச்சுட்டு போகிறானோ அதன் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்றத வந்து நாம் வலியுறுத்துகிறோம். அதனால் வந்து மத்திய பட்டியலை வச்சுட்டு தன்னுடைய செயல்பாடுகள் அதில் திணிச்சு மாநில பட்டியலுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்காம சட்டங்களை வந்து கல்விகளை வந்து நேரடியாக புகுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு வருது. உடனடியாக வந்து நாம் என்ன கேட்குறோன்னா, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொடுத்துட்டா எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் சிலபஸ்லேருந்து எடுத்து நாங்கள் கேள்வி கேட்டு அதில் தேர்வு நடத்திக்கிறோன்றதை நாம் தெளிவாக சொல்கிறோம். மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்காக தொடர்ந்து போராட்டத்திலும் அதில் ஒரு பகுதியாகவும் நாம் வச்சுக்கிறோம். அதே போல் நீட் தேர்வையும் தடை செய்யணுன்றதையும் நாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். மாணவர்கள் தொடர்ந்து இறக்கக்கூடிய இந்த நீட் என்னும் ஆட்கொள்ளி தேர்வை வந்து NDAவில் ஒழுங்காக முறையாக நடத்த முடியாததை வந்து NDA தேர்வு முகமை கலைச்சிட்டு மாநிலங்களே தேர்வுகளை நடத்துறதுக்கு மாநில பட்டியலுக்கு வந்துட்டாலே இதை வந்து நம்மளுடைய மாநிலமே எடுத்து நடத்திக்கலாம்.
அப்போ வந்து மாநில பட்டியலுக்கு வந்து மாற்ற முடியாதுன்றது தொடர்ந்து ஒரு நிலையை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து வலியுறுத்திட்டு வராங்க. அப்போதான் வந்து தன்னுடைய எல்லா நிலைகளும் வந்து மாநிலங்களுக்கு வந்து கட்டாயமாக திணிக்க முடியும். அப்போதான் நாங்கள் வந்து கல்வி நிதியை வந்து ஒதுக்குவோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து இது பண்ணிகிட்டே வராங்க. நாங்கள் சொல்லக்கூடிய எந்த கோரிக்கையும் தேசிய கொள்கைகள் அமல்படுத்தலையா, நாங்கள் வந்து கல்விக்கான நிதியை ஒதுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து பிஜேபி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் கூட்டமாக இப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. இன்னையுடைய மாணவர்களின் நிலை என்ன ஆகிப்போச்சுன்னா, நீட் தேர்வுக்கு போகும்போது மிகப்பெரிய மன அழுத்தத்தை வந்து தள்ளி விடுறாங்க. தேர்வு எழுத போகும்போது செக் பண்ணுறோம், வினாத்தலுக்கு ஏதாவது இந்த மாதிரியான தேர்வு முறைகேடு நடத்துகிறோம் அப்படின்னு செக் பண்ணுறோன்ற பேரில் வந்து மாணவிகளையும் மாணவர்களையும் மிக தீவிரமாக பரிசோதனை செய்கிறத வந்து நாம் வீடியோக்களில் தேர்வு நடக்கும்போது பார்த்துருப்போம். இதையெல்லாம் வந்து பிஜேபி அரசு உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்களின் நலன் தான் எதிர்காலம் அப்படின்றத வந்து பிஜேபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகுனதுலேருந்து மாணவர்கள் போராட்டத்தால் எதையும் சாதிக்க முடியுன்றதை வந்து நாம் கண்டிப்பாக காமிச்சிருக்கிறோம். இதிலிருந்து இந்தியா முழுக்க வந்து இடதுசாரிகள் அமைப்புகளும் மற்றும் மாணவர்களும் வந்து இடதுசாரி மாணவர்களும் தன்னுடைய பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இந்த போராட்டத்தில் ஜந்தர் மந்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கூட தங்களுடைய பங்கு மிக முக்கியமானதுன்றதை வந்து உணர்த்தியிருக்காங்க. அங்கே வந்து கண்ணீர் புகை கொண்டு வீசிய போதும், கண்மூடித்தனமாக காவல்துறை தாக்கிய போதும் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்தி கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்து கடைசியை பதவி விலகியிருக்காரு. சோனம் வாங்சுக் வந்து தன்னுடைய அதாவது அறவழியில் போராடிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் தொடர்ந்து உள்ள புகுந்து தீவிரவாத கூட்டம் நுழையுது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அவங்களே தான் வந்து குண்டர்களை உள்ள அனுப்பி அவரை வலுக்கட்டாயமாக வந்து உண்ணாவிரத்தில் இருக்கிறவர் வந்து தூக்கிட்டு போய் நம்ம மருத்துவமனையில் சேர்த்ததான் பார்த்துருக்குறோம். அதன் பிறகு அவர் உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிட்டாரு. அப்போ வந்து இங்கே அறவழியில் கூட போராட முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் வந்து தடுத்துட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ அரசியலமைப்பு சட்டங்கள் அப்படின்றத கேள்வி வருது. நம்ம வழங்கியிருக்கக்கூடிய போராட்டத்துக்கான உரிமையை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்போது அறவழியில் போராடுறது கூட நம்மளுக்கான உரிமை கிடையாது. இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு, மாணவர்கள் வந்து ரோடுகள் போராடக்கூடாது அப்படின்னு. எங்கேயுமே வந்து சாலைகளை மறிச்சோ எங்கேயுமே வந்து மாணவர்கள் போராடல, தனி இடம் கேட்டு தான் போராடிட்டு வராங்க. ஆனால் வந்து இந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, முறையான இடம் கேட்கல ஐபி எஸ்எஃப்ஐ தோழர்கள், அதனால தான் வந்து இந்த மாதிரியான கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே வந்து நேற்று மாலை வந்து இந்த போராட்டத்தை ஆதரித்து முழு ஆதரவும் நாங்கள் தரணும் சொல்லியிருக்காரு. எனவே வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டைபி மற்றும் எஸ்எஃப்ஐ சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு வேண்டும், அதிலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்து கல்வியை மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்னுடைய கண்டன உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.